குட்டி சன மாதிரி இருக்கு, ஆனா அசைக்க கூட முடியல. வானு, என்ன வானு, சின்ன சிலைய தூக்கறதுக்கு இம்மா கஷ்டப்பட்டுனுக்குற? சரி இரு, நான் அதை தூக்கி உன் தோல்ல வைக்கிறேன். அம்மாமா கொஞ்சம் இருங்கம்மா. அம்மா நீங்க யாருமா? நான் அவ அம்மா. பெரியம்மா பெரியம்மா. அப்பப்ப இவன் என் அம்மான்னு வாய் நிறைய கூப்பிடுவா. யாரா வேணா இருங்கம்மா, ஆனா சிலையை தூக்க உதவி பண்ணக்கூடாதுமா. அவங்க மட்டும் தாம்மா தூக்கணும், அப்பதாம்மா பூஜை பலிக்கும். நான் தூக்கிக்கிறேன் பெரியம்மா, நீங்க இருங்க. அண்ணாமலை குடும்பத்துக்கு வந்த மருமக சரியில்லை போலே, அதான் சாமி இவளுக்கு கட்டுப்படல. முறைய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். அவசரத்துல கட்டிட்டு வந்த பொண்ணு தானே, அதான் குடும்பத்துக்கு செட் ஆகல போல. வெண்ணிலா, போய் அம்மன் சிலையை தூக்கு. நான் எப்படி? இது அக்கா செய்யற சடங்கு, அவளே தூக்கட்டும். நான் சொல்றேன்ல, வந்து தூக்கு. என்னால இதை பண்ண முடியாது, எப்பவும் போல நீங்களே பண்ணிடுங்க. வெண்ணிலா சொன்னா கேடு, எங்க எல்லாருக்குமே நீ சாமி சிலையை தூக்குனதான் சரியா இருக்கும். இல்ல மாமா, இதை நான் பண்ணக்கூடாது, அது அந்த அம்மனை ஏத்துக்க மாட்டான். டேய் வருண், என்னடா பாத்துக்கிட்டே இருக்க? உன் பொண்டாட்டி தானே அவ, நீ சொன்னா கேப்பால, சொல்றா. அவதான் பண்ண முடியாதுன்னு சொல்றாள், அப்புறம் ஏன் ஃபோர்ஸ் பண்றீங்க? வழக்கம் போல அம்மாவே சடங்க பண்ணட்டும். வெண்ணிலா, உன் அத்தை மேல மரியாதை வச்சிருக்கிறது உண்மைனா நான் சொல்றேன், வந்து சிலையை தூக்கு. குடும்பத்தோட உண்மையான மருமக. சிலைய தொட்ட உடனே பூ மாதிரி அம்மன் வந்து தோல்ல உட்காந்துட்டாங்க பாரு.